ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ப்ரிப்பரேஷன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸோட பார்ட் பி மினி கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம எந்த மாதிரிலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இங்கே பார்க்க போகிறோம், என்ன டாபிக்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா டைப்ஸ் அண்ட் எஸ்கியூஎல் ஸ்டாண்டர்ட்ஸ், நம்ம ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், அதோட டேட்டா டைப்ஸு அண்ட் தென் அதோட ஸ்டாண்டர்ட்ஸு, தென் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எஸ்கியூஎல், அதாவது சேஞ்ச் எப்படி ஆகலாம், டேட்டா பேஸு எப்படி சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல் கான்செப்ட்ஸு. ஓகேங்களா, டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், இது எல்லாமே பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா query ஆப்டிமைசேஷன். ஸோ query ஆப்டிமைசேஷன் அப்படிங்கும்போது ஒரு queryயை நம்ம எப்படி கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி, ஸோ ஆப்டிமைசேஷன் அப்படின்னாலே என்னது, டு சூஸ் த பெஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ்கியூஎல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ஸ்டாண்டர்ட்? நம்ம கண்டிப்பாக அந்த எஸ்கியூஎல்லில் எந்தெந்த வேர்ஷனில் நமக்கு ரன் ஆகும், அப்போது ANSI எஸ்கியூஎல்னு சொல்லலாம். அடுத்தது எஸ்கியூஎல் 92, எஸ்கியூஎல் 2003, தென் எஸ்கியூஎல் 2011. ஸோ இந்த எல்லா வெர்ஷன்ஸும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எஸ்கியூஎல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கும். அண்ட் தென் இந்த எஸ்கியூஎல் ஸ்டாண்டர்ட்ஸில் நமக்கு எப்படி இது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறதும் வந்துடும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எஸ்கியூஎல் டேட்டா டைப்ஸ். ஸோ எஸ்கியூஎல் டேட்டா டைப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா there are very important டேட்டா டைப்ஸ் ஆர் these 3: நியூமரிக், ஸ்ட்ரிங்கு, டேட். ஓகேங்களா, இதில் இன்னும் நிறைய நமக்கு இருக்குது. அதில் நியூமரிக்குன்னு சொல்ல போனால் அதில் வந்து இன்டீஜரும் ஃப்ளோட்டும் நம்ம 3 கேட்டகரியாக பிரித்து அந்த 3 கேட்டகரியில் எது எது வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ டேட்டா டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது நியூமரிக்கு, இன்டீஜர், ஃப்ளோட், தென் ஸ்ட்ரிங்கு, கேரக்டர், வேர்க்கர். ஸ்ட்ரிங்குக்குள்ளே கேரக்டரும் வேர்க்கரும் வந்துடும். டேட்டுங்கிறத நம்ம டேட்டுன்னு கொடுக்கலாம், டைம் ஸ்டாம்ப்னு கொடுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டேட்டா பேஸோட ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ டேட்டா பேஸோட ஆப்ஜெக்ட்ஸில் நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா டேபிள், வியூ, இண்டெக்ஸ், சீக்வன்ஸ், ஸ்னானிம், ட்ரிகர், ஸ்டோர் ப்ரொசீஜர். இப்போது டேபிள் அப்படின்னா என்னது, ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். வியூ அப்படின்னா நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜரை எப்படி வியூ பண்ணி பார்க்குறது, லைக் செலக்ட் பண்ணி நம்ம வியூ பண்ணுறது. அப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டோ, இல்லை நமக்கு என்ன தேவையோ அதை வேர் கண்டிஷன் போட்டு எடுக்கிறது. இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது எந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் உள்ள ஒரு பொசிஷன் வேணுமோ அதை மட்டும் எடுக்கிறது. சீக்வன்ஸ் அப்படின்னா ஃபுல் ரோவே. தென் ட்ரிகர் அப்படின்னா கிராண்ட்டு, இன்வோக்கு, இது எல்லாமே வரும். அடுத்து ஸ்டோர் ப்ரொசீஜருங்கும் போது நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம், இப்போ வெப் ஆப்போ இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த டைம் நமக்கு ஸ்டோர் ப்ரொசீஜர் தான் யூஸ் ஆகும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எஸ்கியூஎல் கேட்டகரிஸ். ஸோ எஸ்கியூஎல் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது there are 4 டைப்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து டிடிஎல். டிடிஎல்ங்கும்போது டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இங்கே நம்ம டேட்டா டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் டிடிஎல் அப்படிங்கும்போது இங்கே 3 query கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகும். க்ரியேட், அல்டர், ட்ராப்பு. அடுத்து டிஎம்எல் பார்த்தோம்னா டேட்டா மேனிப்புலேஷன். ஸோ இதில் என்ன வரும்னா 4: செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலீட். இது வந்து நம்ம க்ரெட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அடுத்து டிசிஎல்ங்கும்போது டேட்டா கண்ட்ரோல், நம்ம டேட்டா வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு. அப்போ கிராண்ட், இன்வோக்கு. அடுத்து டிசிஎல். டிசிஎல்ல என்ன வரும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் என்னெல்லாம் இருக்குன்னா கமிட், ரோல் பேக்கு, சேவ் பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த டிஎம்எல், டேட்டா மேனிப்புலேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு இதை செலக்ட் பண்ணி அதில் நான் இன்சர்ட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன், டெலிட், 4 ஆப்ஷனுமே நான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட கொரிஸ் பாருங்கள். க்ரியேட் டேபிள், டேபிள் நேம் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்டு, ஐடி, இன்ட்டுங்கிறது என்னது டேட்டா டைப், எஸ் ரைட். ஸோ இன்டீஜருங்கிற நமக்கு டேட்டா டைப், தென் நேம் வேர்க்கர் ஆஃப் 20. ஸோ என்னோடய நேம் வந்து நான் வேர்க்கர் ஆஃப் 20 கொடுத்துட்றேன். இப்போ இதில் நான் வந்து அடுத்து இன்சர்ட் பண்ண போகிறேன் வேல்யூஸை. அப்போ இன்சர்ட் இன்ட்டு டேபிள் என்னது ஸ்டூடெண்ட்டு. ஸ்டூடெண்ட்டில் நான் வேல்யூஸ் என்னெல்லாம் இன்சர்ட் பண்ணணும், ஐடியும் நேமும். அப்போது ஐடிக்கு நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து என்னது நேம் வந்து ரவின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த 1ங்கிறது நான் கொடுக்க வேண்டாம், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் நம்ம கொடுக்கணும். ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக் கீ. ஸோ இந்த மாதிரி நம்ம கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட், செலக்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் டு பப்ளிக். ஸோ எனக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, எந்த இடத்துல இருந்துன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து, அதை பப்ளிக் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். ஓகேவா, ஃபைனலாக கமிட் அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணுறது. அடுத்தது எம்பார்டட் எஸ்கியூஎல் அப்படிங்கும்போது நமக்கு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம எம்பார்ட் பண்ணுவோம். அதாவது என்னென்னா ஒரு ஹோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக நம்ம வச்சுப்போம். ஸோ ஹோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது
எந்த ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம், லைக் பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஹோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. எதுலனா எம்பெடட் SQL. ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எக்ஸிக்யூட் SQL. அதில் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் நேம் இன்டூ நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ண போகிறோம். வேறு ஐடி ஈக்குவல் டு ஐடி. நம்மளோட ஐடியை வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் SQL செலக்ட். நான் அதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேமை மட்டும் செலக்ட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸிக்யூட் SQL செலக்ட் நேம் இன்டூ நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்டுங்கிறதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேமை செலக்ட் பண்ண போகிறேன். வேறு ஐடி ஈக்குவல் டு ஐடி. அங்கே நம்ம ஐடி தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறது தான் எம்பெடட். இதுவே ஸ்டாட்டிக் வர்சஸ் டைனமிக் SQLலாம் என்ன அப்படிங்கிறது அடுத்தது. ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னது, ஃபிக்ஸடு. டைனமிக்னால் சேஞ்ச் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாட்டிக் SQL அப்படிங்கிற இட் இஸ் அன் ஹார்ட் கோடட். ஸோ ஸ்டாட்டிக் SQL பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அன் ஹார்ட் கோடர். டைனமிக் SQL அப்படிங்கிறது நமக்கு ரன் டைமில் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரன் டைமில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். தென் நீங்கள் வந்து கம்பைல்டு ஒன்ஸ் ஒரு டைம் தான் நமக்கு கம்பைல் பண்ணுவோம். டைனமிக்கில் வந்து நம்ம கம்பைலேஷன் பண்ணிட்டே இருப்போம். பிகாஸ் சம் எரர்ஸ் ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரீகம்பைல் பண்ணிட்டே இருப்போம். தென் இங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரு டைம் தான் நம்ம ஃபிக்ஸட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நமக்கு வந்து இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் டைனமிக் அப்படிங்கும்போது we are going to change at every time or more and more. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள். இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் SQL அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்டாட்டிக் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இன் மை ப்ரிஃபரன்ஸ் நம்ம டைனமிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு நியூ பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்டாட்டிக் SQL தான் பண்ணுவாங்களா அப்படின்னா நோ, கண்டிப்பாக நம்ம டைனமிக் SQL தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ரீகம்பைல் பண்ணிட்டே இருப்போம். என்ன எரர் அட் த எண்டு செமிகோலன் போட்டிருக்கோமா, இல்லை என்ன கரெக்டான சின்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ we are going to use as டைனமிக் SQL. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கொரி ஆப்டிமைசேஷன். ஸோ இதை தான் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம். கொரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அன் கொரி ப்ராசஸிங் ஓவர்வியூ. நம்ம வந்து கொரியை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், ஸோ we are going to process the query. அண்ட் இதில் வந்து நம்ம பாசிங் பண்ணுவோம். சூஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பாசிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கொரி ட்ரீ அப்படிங்கிற ஒன்று போடுவோம். ஸோ கொரி ட்ரீ அப்படின்னா பார்சருங்கிறது எக்ஸிக்யூஷன். ஸோ அப்போ எக்ஸிக்யூஷன் பிளானை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். அடுத்து இதில் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹியூரிஸ்டிக்ஸும் ஹாஸ்ட் பேஸ்டும். ஸோ ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் அன் ரூல் பேஸ்டு. ஸோ ரூல் பேஸில் நமக்கு வந்து புஷ் செலெக்ஷன்ஸு, புஷ் மெத்தட்ஸு, அதாவது ஒரு டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன், புஷ் பண்ண போகிறேன். ஸோ ஹியூரிஸ்டிக் அப்படின்னாலே இன்னொன்று என்னென்னா ஒரு வேல்யூ நம்ம கொடுப்போம், ஒரு ஹியூரிஸ்டிக் வேல்யூ கொடுப்போம். ஸோ அந்த ஹியூரிஸ்டிக் வேல்யூ வச்சு நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா காஸ்ட் பேஸ்டு. ஸோ காஸ்ட் பேஸில் வந்து இட் இஸ் அன் கம்பேர் பிளான்ஸ் யூஸிங் காஸ்ட் எஸ்டிமேட்ஸ். நமக்கு அந்த காஸ்ட் எஸ்டிமேட்ஸை வச்சு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆப்டிமைசேஷன் மெத்தட்ஸும் டெக்னிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கொரி ஆப்டிமைசேஷனில் வேறு என்னென்ன யூஸஸ் இருக்கலாம் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸு, இம்பார்ட்டன்ட் திங்ஸும் நமக்கு இங்கே இருக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொரி ஆப்டிமைசேஷனில் நமக்கு வந்து நிறைய டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் தென் நம்மளோட மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ பாஸ் ட்ரீ அப்படிங்கும்போது எக்ஸிக்யூஷன் நமக்கு வந்து ஒன்று ஓகேவாக இருக்கும், இல்லைனா நோ, எஸ் ஆர் நோ கான்செப்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஹியூரிஸ்டிக் ஆப்டிமைசேஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஹியூரிஸ்டிக் ஆப்டிமைசேஷன் ரூல்ஸ் அப்படின்னா இட் கம்பைன் செலெக்ஷன்ஸ். நமக்கு வந்து செலக்ட் பண்ணி பர்டிகுலராக ஒரு ஹியூரிஸ்டிக் வேல்யூவை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம் கொரியை. பட் அந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம வந்து பண்ணிடணும். அப்போது இட் கம்பைன் செலெக்ஷன். நம்ம வந்து செலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன செலெக்ஷன்ஸ், அப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படிங்கிற நம்ம வேர் போட்டு எடுக்கிறோமா இல்லை ஜாயின் ஏதோ ஒரு மெத்தட் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், முன்னாடியே நம்ம வந்து சூஸ் பண்ணிடுறோம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் ஒன்லி நீடட் ஆட்ரிபியூட்ஸ். கண்டிப்பாக நமக்கு ஆட்ரிபியூட்ஸை வச்சு தான் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூஸ் த மோஸ்ட் செலக்டிவ் ஆப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூல்ஸ் நமக்கு எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகும். ஓகேவா? ஹியூரிஸ்டிக் ஆப்டிமைசேஷன் ரூல்ஸ். அண்ட் தென் இந்த ஹியூரிஸ்டிக் வேல்யூ அப்படிங்கும்போது நம்ம மெயினாக பார்க்க போகிறது A ஸ்டார் சர்ச், கிரீடி சர்ச், இந்த மாதிரி அல்கோரிதம்ஸ்லாம் இந்த ஹியூரிஸ்டிக் ஆப்டிமைசேஷன் ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். வை இட் இஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னா நம்ம ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் f(n) = g(n) + h(n) ஹியூரிஸ்டிக் வேல்யூ. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் பேஸ்ட் ஆப்டிமைசேஷன். ஸோ காஸ்ட் பேஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ காஸ்ட் பேஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம் அப்படின்னா we are going to give some value. ஓகேவா? இப்போது லைக்
ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம், காஸ்ட் வந்து கொடுப்போம், 5 10 இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ அதுதான் இப்போ இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா டிஸ்க் ஐஓ, CPU சைக்கிள்ஸ், நெட்வொர்க் காஸ்ட்டு, யூசர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைக் கார்டினாலிட்டி, இண்டெக்ஸ் செலக்டிவிட்டி. இந்த இதில் டிஸ்க் ஐஓ அப்படிங்கிறது நமக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக, இன்புட் அவுட்புட் ஸ்டோரேஜ்க்காக டிஸ்க் ஐஓ யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தோன்னா CPU சைக்கிள்ஸ். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோட சைக்கிள்ஸ் என்னெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் நெட்வொர்க் காஸ்ட், என்னென்ன நெட்வொர்க் காஸ்ட்டும் நமக்கு அப்ளை ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இட் யூசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைக் கார்டினாலிட்டி, இண்டெக்ஸ் செலக்டிவிட்டி. என்னென்ன கார்டினாலிட்டி இருக்குது. ஸோ இப்போ மேப்பிங் கார்டினாலிட்டி அப்படின்னு பார்த்துருப்போம். மேப்பிங் கார்டினாலிட்டி அப்படின்னா இயரில் வந்து 1 to 1, 1 to many, many to 1, many to many படிச்சிருப்போம். ஸோ அந்த மேப்பிங் கார்டினாலிட்டியும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் இண்டெக்ஸ் செலக்டிவிட்டி. இண்டெக்ஸ் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம், we are going to choose the selection in our காஸ்ட் பேஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ இந்த காஸ்ட் பேஸ்ட் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு நெட்வொர்க் காஸ்ட்டையும் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நெட்வொர்க் காஸ்ட்டுங்கும்போது நம்ம ஒரு ரன் பண்ணுறதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, ஸோ அதுவும் இதில் வந்துடும், இந்த காஸ்ட் பேஸ்ட் ஆப்டிமைசேஷன். ஓகேவா. அப்போ ஒரு பொருளை நம்ம வாங்குறதுக்கு எவ்வளோ நமக்கு வந்து விலை நிர்ணயிக்கிறாங்க, இல்லை ஒரு 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 ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் என்னென்னா நமக்கு query பேஸ்ட் ஆப்டிமைசேஷனில் காஸ்ட் பேஸ்ட் ஆப்டிமைசேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், வித்ட்ராவல். இப்போ அமௌண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். பட் இன் அவர் ப்ராசஸிங் நம்ம query பார்க்கும்போது இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரான்சாக்ஷன் பார்த்தோம்னா லாஜிக்கல் யூனிட் ஆஃப் ஒர்க்கு. அப்போ என்னோடய query எப்படி ட்ரான்சாக்ஷன், எப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம லைவாக ப்ராஜெக்ட் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா there are 4 ப்ராப்பர்ட்டிஸ், 4 ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்தாலே கண்டிப்பாக இந்த 4 ப்ராப்பர்ட்டி இல்லாமல் நமக்கு DBMS கிடையவே கிடையாது. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி. ஸோ அட்டாமிசிட்டி அப்படின்னா ஆல் ஆர் நன், எதுவுமே இருக்காது. அடுத்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் வேலிட் ஸ்டேட் ட்ரான்சிஷன்ஸ், நமக்கு வந்து வேலிட் ஸ்டேட் ட்ரான்சிஷன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஐசோலேஷன்ஸில் வந்து நோ இன்டர்ஃபரன்ஸாக இருக்கும், நமக்கு எந்த இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல். அடுத்தது பார்த்தோம்னா டியூரபிலிட்டி. ஸோ ஒன்ஸ் நமக்கு கமிட் ஆகிட்டு அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் சேவ்டு, நமக்கு எல்லாமே சேவ்டான மெத்தட்ஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன்ஸுமே ஒரு மெத்தடை நமக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும். ஓகேவா. இதுதான் நமக்கு லாஜிக்கல் யூனிட் ஆஃப் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரான்சாக்ஷன்ஸ். நமக்கு என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. இப்போ இந்த அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டியை நம்ம வந்து கமிட் பண்ணி லைக் ட்ரான்சாக்ஷன் கமிட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேவா. அடுத்தது பார்த்தோன்னா சீரியலைசபிலிட்டி. ஸோ சீரியலைசபிலிட்டி அப்படின்னு எடுக்கும்போது த ட்ரான்சாக்ஷன்ஸ் ஒரு அப்பியர் டு ரன் இன் ஐசோலேஷன். ஸோ ஐசோலேஷன் என்ன சொல்லுவோம், ஐசோலேட் ஆகணும் ஒரு பக்கம் இல்லை இன்னொரு பக்கம், இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படி சொல்லுவாங்கள்ல, ஆசிலேஷன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இட் இஸ் ட்ரான்சாக்ஷன் நமக்கு அப்பியர்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு. ஓகேவா. ஒன்று நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணலாமா இல்லையா. அதுக்கடுத்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி. ஸோ கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி பார்க்கும்போது இட் ஸ்வாப்ஸ் நான் கான்ஃப்ளிக்டிங் ஆப்ரேஷன்ஸ், நமக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே கான்ஃப்ளிக்ட் ஆகிருக்காது. அதே மாதிரி கன்கரன்சி கண்ட்ரோல். ஸோ கன்கரன்சி கண்ட்ரோல் அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக நம்மளோட கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்காது. அப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா இட் என்ஷூர்ஸ் ஐசோலேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி. நமக்கு அந்த ஐசோலேஷன் மெத்தட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு நடந்துகிட்ருக்கும். ஆஸ் வெல் அஸ் கன்சிஸ்டன்ட், கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும், ஒரு ப்ரூஃப் மெத்தட் கிடைக்கும். அண்ட் இட் ப்ரிவென்ட்ஸ் இஷ்யூஸ், நமக்கு சில இஷ்யூஸ் வந்து இங்கே ப்ரிவெண்ட் ஆகும். என்னெல்லாம்னா லாஸ்ட் அப்டேட்டு, அன்கமிட்டட் டிபெண்டன்சி இருக்கும். இப்போ அப்டேட்ஸ் நம்ம எதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் வந்து அந்த இடத்துல என்ன ஆயிரும், மிஸ் ஆயிரும். ஓகேவா. அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த கம்ப்ளீஷன் என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் அன்கமிட்டட் டிபெண்டன்சி, நமக்கு அன்கம்ப்ளீட்டடாகவே இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு என்னது, இஷ்யூஸை ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி மெத்தட்ஸ். ஓகேவா. ஸோ இது ரெண்டும் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரியலைசபிலிட்டியில் they have some locking mechanisms. எந்த மாதிரிலாம் நம்ம லாக்கிங் மெத்தட்ஸ் அப்ளை பண்ணலாம், என்னென்ன மெக்கானிசம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதில் பார்ப்போம். என்ன அப்படின்னா ஷேர் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம், லைக் எக்ஸ்க்ளூசிவ் பண்ணலாம். ஸோ ஷேர்ட் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ரீட், எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா இட் இஸ் ரைட் லாக். ஸோ ரீட் அண்ட் ரைட் லாக் அப்படிங்கிறது லாக்கிங் மெக்கானிசம், நம்ம ஒரு query ரீட் பண்ணி ரைட் பண்ணுறது. இப்போ இட் டெட்லாக் பாசிபிள்ஸ் வித் பார் ஷெட்யூலிங். டெட்லாக் எதனால் அக்கேர் ஆகுது, ஒன் ஆர் மோர் ப்ராசஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நடக்கிறது தான் டெட்லாக். அப்போ இங்கே 2 phase லாகிங் ப்ரோட்டோகால்ங்கும் போது க்ரோவிங் ஃபேஸ், நமக்கு வந்து அந்த ஃபேஸ் க்ரோ ஆகும். லைக் அக்யூரிங் லாக், நமக்கு லாக் வந்து அக்யூர் ஆகும். அதேமாதிரி ஸ்ட்ரிங்கிங் ஃபேஸ் அப்படின்னா இட் ரிலீசஸ் லாக், நமக்கு அந்த லாக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. அப்போ ஒரு ஃபேஸ் நமக்கு க்ரோ ஆகும், ஸ்ட்ரிங்க் ஆகும், அதேமாதிரி நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு என்னது லாக்கிங் மெக்கானிசமில் இருக்கும். அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா அந்த டெட்லாக் வந்து ஒவ்வொரு டைமும் நமக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக புவர் ஷெட்யூலிங்காக தான் இருக்கும். டெட்லாக் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணணும்.
டிடெக்ட் பண்ணி அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த டெட்லாக் டிடெக்ஷன் அவாய்டன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் அண்ட் இண்டெக்ஸிங். ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் இண்டெக்ஸிங்கும் போது ரெய்டு. ஸோ ஆசிட் ப்ராப்பர்ட்டியும் ரெய்ட் ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் வித்தியாசம். ஸோ ரெய்டு அப்படிங்கும்போது ரெண்டண்ட் அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க். நமக்கு லெவல் வந்து 6 வரைக்கும் உண்டு, 0 to 6, அப்போ 7 லெவல்ஸ் உண்டு. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு லெவல் 0, லெவல் 1, லெவல் 2 அந்த மாதிரி உண்டு. இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா என்ன கீ அப்படிங்கிறத அப்டேட் பண்ணும். அடுத்து அதில் என்ன இது பண்ணணும், டிசிஎல்லா டிடிஎம்மா, லைக் ஒரு இதுவுமே நமக்கு பண்ணும். டேட்டா டெஃபினேஷனா இல்லை டேட்டா மேனிப்புலேஷனா, ஸோ இதெல்லாம் பண்ணுறது லெவல் 2. அடுத்தது வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதில் எப்படி அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அந்த அரே நமக்கு ரிடன்டான திருப்பி வர்றதை என்ன பண்ணும், நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா அதில் ஃபைல் ஆர்கனைசேஷன்ஸ், ஹீப் ஃபைலு, சார்ட்டட் ஃபைலு, அதுமாதிரி ஹேஷிங் ஃபைல், இது எல்லாமே நமக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தது இப்போ டெட்லாக் எப்படி ஹேண்டில் பண்ணலாம். கண்டிப்பாக டெட்லாக் அப்படிங்கிற நான் என்னென்னு சொன்னேன், இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபெயிலியர் அப்படி சொன்னோம். அதாவது 5-6 ப்ராசஸ் ஒரு டைமில் எக்ஸிக்யூட் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக டெட்லாக். அப்போ டெட்லாக்கை டிடெக்ட் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணணும். அப்போ டிடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னோமா. ஸோ டிடெக்ட் பண்ணும்போது ரோல் பேக் திருப்பி செக் பண்ணணும், பேக்லாக் வந்து இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ப்ராப்ளம். அடுத்து டெட்லாக் ப்ரிவென்ஷன். ஸோ டெட்லாக் ப்ரிவென்ஷன் போது இட் இஸ் இன் வெயிட் டை, வவுண்ட் வெயிட், 2 மெத்தட் இதில் உண்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, வெயிட் டையும் வவுண்ட் வெயிட்டும். ஸோ வெயிட் டை அப்படிங்கும்போது நம்ம வெயிட் பண்ணி அது என்ன பிரச்சனை ப்ரிவென்ட் பண்ணி அந்த டெட்லாக் என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்ட் பண்ணி விட்ருவோம். வவுண்ட் வெயிட் அப்படின்னா டெட்லாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் 2 phase கமிட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு உண்டு. ஸோ இட் என்ஷூர்ஸ் அட்டாமிக் கமிட் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். இதில் நமக்கு 2 phase இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை கமிட் ஆர் அபார்ட். அப்போ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக கமிட் பண்ணணும். ஓகேவா. அடுத்தது பார்த்தோன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ். ஸோ நம்ம ஆர்கனைசேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸில் வந்து வி ஹேவ் அண்ட் ஃபிக்ஸட் லென்த் அண்ட் வேரியபிள் லென்த். நமக்கு 2 இது இருக்குது. ஃபிக்ஸட் லென்த் அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஃபிக்ஸடாக, வேரியபிள்னால் அந்த வேரியபிளுக்கு ஏற்றாக்க. தென் ஸ்லாட்டட் பேஜ் ஸ்ட்ரக்சர். நமக்கு வந்து ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, அந்த இதுக்குள்ளே நம்மளோட பேஜோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். நமக்கு ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே நமக்கு நிறைய எம்பி சைஸஸ் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸிங் அண்ட் ஹேஷிங் ஓவர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது, இண்டெக்ஸிங் அப்படின்னா இண்டிசஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அந்த பேஜ் நம்பர் வைஸ் நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணுறோம். அப்போ கொரியில் என்னோட இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். நம்மளோட கொரியோட ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா. இதில் நமக்கு 2 டைப் இருக்குது, ஆர்டர்ட் இண்டெக்ஸ் அண்ட் ஹேஷ் இண்டெக்ஸ். அப்போ ஆர்டர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை இப்போ பார்ப்போம். இதில் வந்து ப்ரைமரி இண்டெக்ஸ், கிளஸ்டரிங் இண்டெக்ஸ், செகண்டரி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. B-tree இண்டெக்ஸ். இல்லை ப்ரைமரி இண்டெக்ஸ் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரைமரி கீ. நம்ம ப்ரைமரி கீனா எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னோம். கண்டிப்பாக அதோட கீ வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ரியேட் ஆகும். அது போக இன்னொரு கீ இப்போ 2 அப்படிங்கிற க்ரியேட் ஆகி நம்ம அதை டெலீட் பண்ணிட்டோம்னா அடுத்து அந்த 2ங்கிறது க்ரியேட் ஆகாது. அடுத்து B+3. இதில் எல்லா வேல்யூஸுமே நம்ம என்ன பண்ணுவோம், லீஃப் நோடாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா B+3 vs B-tree. ஸோ B+3 அப்படிங்கும்போது இட் இஸ் இன் லீஃப் நோட். நமக்கு லீஃப் நோட் மட்டும்தான் இருக்கும். இதுவே B-treeல கீஸ் அண்ட் டேட்டா இன் ஆல் நோட்ஸ் நமக்கு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஸ்லோவர் ரேஞ்ச் கொரி, நமக்கு அதோட ரேஞ்ச் வந்து ஸ்லோவாக இருக்கும் B-treeல. B+ல வந்து ஃபாஸ்டர் ரேஞ்ச், நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா B+3ல இன்டர்னல் நோட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து இன்டர்னல் நோட் ஸ்டோர்ஸ் வேல்யூஸ், ஸ்டோர் கீஸ். நமக்கு வந்து இன்டர்னல் வேல்யூவை எங்கே கொண்டு ஸ்டோர் பண்ணுவோம்னா ஸ்டோர் கீஸில் மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும், வேறு எங்கேயும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. இதுதான் B-treeக்கும் B+treeக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஸோ இங்கே கீ யூஸ் பண்ணுவாங்க, அங்கே லீஃப் நோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அதோட மெயின் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹேஷிங். ஸோ ஹேஷிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா இட் மேப்ஸ் கீஸ் டு ஹேஷ் பக்கெட்ஸ் யூஸிங் ஹேஷ் ஃபங்க்ஷன். ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஹேஷ் பக்கெட் ஒன்று யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா. அல்கோரிதமில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இது. அடுத்தது பார்த்தோன்னா டைப்ஸ் வந்து வேறு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். அகைன் அதே தான். ஸ்டாட்டிக்னா என்ன சொன்னோம், ஃபிக்ஸட் சைஸாக இருக்கும். டைனமிக்கில் வந்து பக்கெட்ஸ் வந்து சைஸ் வந்து க்ரோ ஆகலாம், ஷ்ரிங்க் ஆகலாம், அதாவது அதிகமாகலாம் கம்மியாகலாம். ஸோ இது டைனமிக்னால் எனக்கு தேவைக்கு ஏற்றாப்ப நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு பிளேஸ் த பக்கெட். ஓகேவா. ஸோ அப்போ பக்கெட் வேல்யூவை நம்ம நமக்கு ஏற்றாப்ப அரேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஹேஷிங் கான்செப்ட். ஸோ இந்த ஹேஷிங்லேயே டைனமிக்காக இல்லை ஸ்டாட்டிக்காக அப்படிங்கிறத கண்டிப்பாக சூஸ் பண்ணால் நம்ம டைனமிக் பண்ணலாம். எந்த இடத்துல நம்ம ஸ்டாட்டிக் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் நான் ரியல் டைம் லைவாக பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாட்டிக் ஹேஷிங் அப்படிங்கிற பண்ணுவோம். பிகாஸ் ஒரு வெல் நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் வந்து அது க்ரியேட் பண்ணும்போது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் டிபிஎம்எஸ், ORDBMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ORDBMS எதில் பண்ணலாம் அப்படின்னா இட் கம்பைன்ஸ் ரிலேஷனல் வித் ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ ரிலேஷனல் வித் ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னா இட் இஸ் அன் யூசர் டிஃபைன் டைப்ஸு, இல்லை நமக்கு மெத்தட்ஸு, காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா PostgreSQL. ஸோ டேட்டாபேஸ் டெஃபினிஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து PostgreSQL தான் நமக்கு ரன் பண்ணுவாங்க. அண்ட் தென் Oracleலையும் நம்ம என்ன பண்ணலாம், ரியல் டைம் லைவாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். எதுனா ORDBMS. ஸோ ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான்
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ORDVMS தான் நமக்கு எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். ஸோ இஃப் பாசிபிள் we are going to try the ORDVMS. Okay, thank you.